2 பிள்ளைகளும் பிறந்துருங்க. ஆனா அந்த அம்மா திருப்பி எங்க போய் தான் நிக்குனா காணா போயிடும். இவர் தேடி போவார். யாரு? ஓசியா தேடி போவாரு. அந்த அம்மா போய் எங்க நிக்கும்? விபச்சாரம் பண்ணக்கூடிய அந்த இடத்துல நிக்கும். இவர் போய் என்ன செய்வாரு? தான் மனைவியை கூப்பிடணும்னு சொல்லி போய் இவ என்னோட மனைவி அப்படின்னு சொல்லி கூப்பிட போற இடத்துல அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லுவாங்க, எப்பா உன் மனைவியா இருந்திருக்கலாம், இப்ப ஏன் இடத்துக்கு வந்துட்டா, அப்ப இவ எங்களுடைய அடிமை, நீ என்ன பண்ணணும்? விலைக்கிரயம் கொடுத்து தான் நீ என்ன செய்யணும்? கூட்டிக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்றப்ப தான் மனைவிய போய் எவனாச்சும் விலைக்கிரயம் கொடுத்து வாங்குவானா? ஆனா இந்த அம்மா செஞ்ச வேலை அப்படி. இந்த அம்மா செஞ்ச வேலை அப்படி. நீ வேசியா இருந்த, கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தாரு, பிள்ளைகளை கொடுத்தாரு, நீ அடங்கி எங்க இருந்திருக்கணும்? வீட்டுல இருந்திருக்கணும். நீ எங்க ஓன? திரும்ப அந்த பாவ பழக்கத்துக்கு போய் விபச்சாரத்துல ஈடுபட்ட. அதனால என்ன சூழ்நிலை? விலைக்கிரயம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகி போயிடுச்சு. ஓசியா என்ன செய்யறாரு? அந்த கோமர விலைக்கிரயம் கொடுத்து வாங்கிட்டு வராரு. அன்னைக்கு ஆதாம் செஞ்ச பாவத்துக்காக அப்பவே ஏதேன் தோட்டத்துல ஒரு ஆடு பலியாயிருச்சு. அந்த ஆட்டை அடிச்சு பலி செலுத்திட்டு அந்த தோட்டத்தை யாருக்கு கொடுத்தாரு? ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ட்ரெஸ் தச்சு கொடுத்தாரு. இவங்க என்ன பண்ணாங்க? ஆட்டையும் மாட்டையும் பலி செலுத்தி 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 பாவத்துக்கு நிவர்த்தி செஞ்சுக்கிட்டே வராங்க. ஆனா அது என்ன முடியல, முடிவுக்கு வரல. திருப்பி நம்ம என்ன செய்யறோம்? இந்த கோமரை போல பாவத்துல ஈடுபட்டு திரும்பி எங்க போய் நிக்கிறோம்? அந்த உளையான சேத்துல போய் நிட்டோமா? இதுக்கு மொத்தத்துக்கு முடிவு என்னன்னா, தப்பே செய்யாத ஒருத்தர் என்ன ஆகணும்? விலைக்கிரயம் கொடுக்கணும். அன்றைக்கு கோமரை மீட்டது போல உளையான பாவ சேத்துல இருந்த நம்மளை தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அனுப்பி ஜீவனை கொடுக்க வச்சு எல்லா விதத்திலையும் அலைக்கழிக்கப்பட்டு இன்னைக்கு நமக்காக விலைக்கிரயம் செலுத்தப்பட்டு மீட்கப்பட்டவர்களால் நாம் இருக்கிறோம். இப்படிப்பட்ட தெய்வத்தினுடைய அன்பை விவரிக்கவே முடியாது. இந்த தேவனாய கர்த்தரை தன் சொந்த தெய்வமாக கொண்டிருக்க ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென்.